ஹலோ ஆல், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மிளகு ரசம் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, ஒரு 6 இல்லை 7 பல் பூண்டு, 2 தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாகவே ரசம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்சியில் மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து பரப்பரன்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பரப்பரன்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சதை ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி மிக்சியில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும்ல, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை எடுத்துக்கலாம். எல்லாமே அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அந்த ஸ்கின் எல்லாம் லைட்டாக வந்துடுச்சு, சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இந்த சூடு போனதுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 இல்லைன்னா 2 தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்து பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த தக்காளி பசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் அந்த புளிப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நுர கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. ஸோ ரசத்தை வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான், நமக்கு இப்போ ரசம் ரெடி. ஸோ பாருங்கள், ரசம் சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெறுமனே குடிக்கலாம், சூப் மாதிரி குடிக்கலாம், இல்லைன்னா சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த ரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.